சந்திரன் என்ற மன்னன் உண்மையையே உயிராக கொண்டவன். பொய் சொல்லாமல் வாழ்ந்த அவன் வாழ்க்கை ஒரு நாள் சோதனைக்குள்ளானது. விசுவாமித்திர முனிவரின் வார்த்தையை மதித்து கனவில் கொடுத்த வாக்கை கூட காப்பாற்ற அவன் தனது ராஜ்யத்தையே தியாகம் செய்தான். பணமின்றி தவித்த அவன் தன் மனைவியையும் சிறு மகனையும் விற்றுவிட்டு தானும் சுடுகாட்டில் வேலை செய்யும் நிலைக்கு வந்தான். இதற்கிடையில் அவன் மகன் பாம்பு கடித்து உயிரிழந்தான். துயரத்தில் திளைத்த மனைவி தனது குழந்தையின் உடலை சுடுகாட்டிற்கு எடுத்துச் சென்றாள். அங்கே காவலாளியாக இருந்த அரிச்சந்திரனே அவளிடம் வரி கேட்டு கடமையை விடாமல் நின்றான். உண்மையை விட எதையும் மேலாக கருதாத அவனது மன உறுதி அந்த வேதனையான தருணத்திலும் தளரவில்லை. அப்போது தெய்வங்கள் முன் தோன்றி அவனது உண்மைக்கான உறுதியை போற்றி இறந்த மகனை உயிர்ப்பித்தனர். சுவர்க்கத்தை வழங்கிய போதும் தன் மக்களை விட்டு செல்ல மறுத்த அரிச்சந்திரன் தனது புண்ணியத்தையே அவர்களுக்கு அர்ப்பணிக்க முனைந்தான். அவனது தியாகமும் நேர்மையும் கண்டு மகிழ்ந்த தெய்வங்கள் அவனை உண்மையின் சின்னமாக உயர்த்தினர். இன்றும் அரிச்சந்திரன் என்ற பெயர் எப்போதும் உண்மைக்காக வாழும் மனிதனின் அடையாளமாக விளங்குகிறது.